1 சாமுவேலின் புஸ்தகம் 25வது அதிகாரம் 39வது வசனம். நாபால் செத்துப்போனான் என்று தாவீது கேள்விப்பட்டபோது என் நிந்தையின் வழக்கை நாபாலின் கையில் விசாரித்து தம்முடைய அடியானை பொல்லாப்பு செய்யாதபடிக்கு தடுத்த கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் தாமே நாபாலின் பொல்லாப்பை அவன் தலையின் மேல் திரும்ப பண்ணினார் என்று சொல்லி அபிகாயிலை விவாகம் பண்ணுகிறதற்காக அவளோட பேச தாவீது ஆட்களை அனுப்பினான். இந்த வசனத்திலிருந்து நான் மறுபடியும் நம்முடைய ஆண்டவர் எவ்வளவாய் தம்முடைய பிள்ளைகளின் வாழ்க்கையில் அக்கறையுள்ளவராய் கரிசனையுள்ளவராய் இருக்கிறார் என்பதை உங்களோடு கூட நான் பகிர்ந்து கொள்ள வாஞ்சிக்கிறேன். நான் மறுபடியும் சொல்லுகிறது அதுதான், வசனங்களின் காணப்படுகிற கர்த்தர் அவர் எப்படிப்பட்டவர், அதைத்தான் இந்த நாளில் உங்களோடு கூட நான் பகிர்ந்து கொள்கிறேன். ஸோ இப்படி நம்ம ஆண்டவரை அறிகிற அறிவில் வளர வளர அது ஒரு பெரிய பலனாக இருக்கும். நம்முடைய வாழ்க்கையில் வருகிற அநேக காரியங்களை மேற்கொள்ள உதவியாக இருக்கும். இதில் வாசிக்கிறோம், நாபால் செத்து போனான் என்று தாவீது கேள்விப்பட்ட போது என் நிந்தையின் வழக்கை நாபாலின் கையில் விசாரித்து தம்முடைய அடியானை பொல்லாப்பு செய்யாதபடிக்கு தடுத்த கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் தாமே நாபாலின் பொல்லாப்பை அவன் தலையின் மேல் திரும்ப பண்ணினா என்று சொல்லி அபிகாயிலை விவாகம் பண்ணுகிறதற்காக அவளோட பேச தாவீது ஆட்களை அனுப்பினான். இதில் 3 நபர்களை குறித்து நம்ம வாசிக்கிறோம். யாரெல்லாம் 3 பேருடைய பெயர் வருது? யாரெல்லாம்? நாபால், தாவீது, அபிகாயில். சரி, இந்த வசனத்தில் நம்ம வாசிக்கும்போது அங்கே நம்ம பார்க்குறோம், நாபால் அப்படிங்கிற அந்த மனிதன் செத்து போனதை கேள்விப்பட்ட உடனே தாவீது கர்த்தரை துதிக்கிறான். ஒரு அன்யூஷுவலான காரியம், வழக்கத்திற்கு மாறான ஒரு காரியம். ஒரு மனிதன் மரித்து போனால் அழுவார்கள், துக்கம் கொண்டாடுவார்கள். ஆனால் இங்கு தேவனுடைய மனிதன் அவன் மரித்ததற்காக அவன் என்ன செய்கிறான்? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம்னு சொல்கிறான். நம்முடைய வாழ்க்கை அப்படி இருந்துவிடக்கூடாது. நம்முடைய வாழ்க்கை நம்ம முடியும் போது நமக்காக 4 பேர் துக்கப்படணுமே ஒழிய போயிட்டாண்டான்னு சொல்லி ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் சொல்லக்கூடிய அளவுக்கு நம்முடைய ஜீவியம் காணப்பட்டு விடக்கூடாது. தொலைஞ்சான் அப்படின்ட்டு. யாருக்கு நம்முடைய ஜீவியம் இந்த பூமியில் முடியும் போது சந்தோஷம் இருக்கணும்னா சாத்தானுக்கு நரகத்தில். அது வரைக்கும் இந்த யுத்த களமாக இந்த பூமியில் அவனுக்கு இடைஞ்சலை உண்டு பண்ணுகிற ஒரு ஜீவியமாக இருக்கணும். அப்படி வாழ தேவன் உதவி செய்வாராக. இங்கு இந்த மனிதன் செத்த உடனே தாவீது ஆண்டவரை துதிக்கிறதை நம்ம வாசிக்கிறோம். நீங்கள் எல்லாரும் அதில் நல்லா பார்த்தீங்கன்னா ஆண்டவரை குறித்து 2 காரியங்களை சொல்லி தாவீது துதிக்கிறத நம்ம பார்க்குறோம். 2 காரியங்களை தாவீது சொல்லி ஜெபிக்கிறார். நம்முடைய ஆண்டவர் எப்படிப்பட்டவர்ங்கிறத இந்த வசனத்தில் நம்ம பார்க்க முடியும். ஒன்று, பொல்லாப்பு செய்யாதபடிக்கு தடுத்த கர்த்தர். ஆமென். பொல்லாப்பு செய்யாதபடிக்கு தாவீதை தடுத்த கர்த்தர். 2வது அங்கு வாசிக்கிறோம், நாபாலின் பொல்லாப்பை அவன் தலையின் மேல். ஸோ நாபாலின் பொல்லாப்பை அவன் தலையின் மேல் திரும்ப பண்ணின கர்த்தர். ஸோ ஒரு மனிதனை பொல்லாப்பு செய்யாதபடிக்கு கர்த்தர் தடுத்தார். மற்றொரு மனிதனுடைய அவன் செய்த பொல்லாப்பை அவன் தலையின் மேல் திரும்ப பண்ணினார். ஆங்கிலத்தில் அழகாக இருக்குது, God prevented David, God punished Nabal. தேவன் தாவீதை தடுத்தார், நாபாலை தண்டித்தார். தடுத்த கர்த்தர், தலையின் மேல் திரும்ப பண்ணின கர்த்தர். தடுத்த கர்த்தர், தண்டித்த கர்த்தர். நான் சொல்கிறது புரியுதுல்ல? God prevented and God punished. தடுக்கிற கர்த்தராக இருக்கிறார். நாம் செய்த பொல்லாப்புகளுக்கு
ஏற்ற தண்டனையை அளிக்கிற கர்த்தராக இருக்கிறார். கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுவீங்களா? ஹல்லேலூயா. எனக்கு அருமையானவர்களே, தாவீது இங்கு அழகாக ஆண்டவரை துதிக்கிறான். மது அடியான பொல்லாப்பு செய்யாதபடிக்கு தடுத்த கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நாபாலின் பொல்லாப்பை அவன் தலையின் மேல் திரும்ப பண்ணின கர்த்தர் என்று ஆண்டவரை துதிக்கிறதை பார்க்கிறோம். ஸோ நம்முடைய பிள்ளைகள் அல்லது தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்ட தேவனுடைய பிள்ளைகள், நல்லா கவனிங்க, அறியாமையில் துணிகரமான பாவத்தை நான் சொல்லலை. தாவீது துணிகரமான பாவம் செய்த போது ஆண்டவர் ஒன்றுமே செய்யலை. துணிகரமாக என்ன பாவம் செய்தார்? பத்சேபாள் இடத்துல விபச்சாரம் செய்து பத்சேபாளினுடைய கணவரை கொலை செய்யும் போது ஆண்டவர் பார்த்து கொண்டிருந்தார். ஆனால் அந்த காரியத்தில் தாவீதை தேவன் தடுக்கலை. துணிகரமான காரியங்களை நம்ம செய்யும்போது, ஆனால் அறியாமல் நம்ம செய்கிற தவறுகள், அறியாமல் செய்ய முற்படுகிற பொல்லாத காரியங்கள் அல்லது தவறான காரியங்கள், மிஸ்டேக்ஸை ஆண்டவர் என்ன செய்கிறவராக இருக்கிறாருன்னா தடுக்கிற நல்ல ஆண்டவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. தடுக்கிற கர்த்தர். இதில் நான் பார்க்குறேன், என் ஆண்டவர் என் மீது கரிசனையுள்ள நல்ல ஆண்டவராக இருக்கிறார். நான் அனுபவித்து சொல்கிறேன். நம்முடைய வாழ்க்கையில் நம்ம அறியாமல் செய்ய போகிற தவறு, அறியாமல் செய்ய போகிற பொல்லாத காரியங்கள், சீர்கேடுகளை கர்த்தர் என்ன செஞ்சிடறாருன்னா தடுக்கிற ஆண்டவராக இருக்கிறார். ஆனால் அதே வேளையில் துணிகரமாக பொல்லாப்பான காரியங்களை, அக்கிரமமான காரியங்களை செய்கிறவர்களை ஆண்டவர் என்ன செய்கிறவராக இருக்கிறார் என்றால் தண்டிக்கிறவராகவும் அவர் இருக்கிறார். ஸோ இந்த வசனத்தில் நம்ம இன்னொரு காரியத்தையும் நம்ம பார்க்க முடியும். தேவன் தாவீதுக்கு பாராட்டின தயவையும் நாபாலுக்கு வெளிப்பட்ட தேவனுடைய நீதியுள்ள தீர்ப்பையும் நாம் பார்க்க முடியும். தாவீதுக்கு பாராட்டின, சொல்லுங்க சத்தமா, தாவீதுக்கு பாராட்டின தயவு. நல்ல சத்தமா சொல்லுங்க. நாபாலினுடைய வாழ்க்கையில் வெளிப்பட்ட தேவனுடைய நீதியுள்ள தீர்ப்பு. இந்த ரெண்டையும் நம்ம இந்த வசனத்தில் என்ன செய்ய முடியும்னா பார்க்க முடியும். ஸோ இதிலிருந்து நம்ம அறிந்து கொள்கிற ஒரு முக்கியமான காரியத்தை நான் சொல்கிறேன். நல்லா கவனிங்க தம்பிமார், தங்கச்சிமார். உள்ள வந்து துணிகரமான காரியங்களை செஞ்சு கொண்டு இருப்பீங்கன்னா இந்த காரியத்தை உங்களுக்கு ஒரு அன்பின் வார்னிங்காகவே நான் சொல்கிறேன். எல்லாருக்குமே நான் சொல்கிறேன். துணிஞ்சி தவறான காரியங்களை செய்கிற எல்லாருக்கும் சொல்கிறேன். God is kind, but he is not soft. God is kind, but he is not soft. என்ன அர்த்தம்? தேவன் தயையுள்ளவர், தேவன் தயவு செய்கிறவர், இரக்கம் பாராட்டுகிறவர், இரக்கத்தில் ஐஸ்வர்யவான். ஆனால் அதே வேளையிலே he is not soft. He acts severely. He acts kindly. He also acts severely. அவர் கண்டிப்பு உள்ள ஆண்டவராகவும் இருக்கிறார், அல்லது நீதியாய் தீர்ப்பு செய்கிற ஆண்டவராகவும் அவர் இருக்கிறார். ரோமருக்கு எழுதின நிருபத்தில் நீங்கள் இந்த காரியத்தை நீங்கள் பார்க்க முடியும். 11வது அதிகாரம் 22வது வசனத்தை பாருங்க. ரோமர் 11:22. ஆகையால் தேவனுடைய தயவையும் கண்டிப்பையும் பார். ஆகையால் தேவனுடைய தயவையும் கண்டிப்பையும் பார். விழுந்தவர்களிடத்திலே கண்டிப்பையும் உன்னிடத்திலே தயவையும் காண்பித்தார். அந்த தயவிலே நிலைத்திருப்பாயானால் உனக்கு தயவு கிடைக்கும். நிலைத்திராவிட்டால் நீயும் வெட்டுண்டு போவாய். தயவு, கண்டிப்பு ரெண்டுமே இந்த வார்த்தையில இந்த வசனத்துல வந்துருச்சா? உடைய தேவன் எப்படிப்பட்டவர்? தயையுள்ளவர். எல்லாரும் சேர்ந்து சொல்லுங்க, தயவுள்ளவர், கண்டிப்பானவர். ஆமென். சோ தேவனுடைய தயவையும் கண்டிப்பையும் பார். விழுந்தவர்களிடத்திலே கண்டிப்பை காண்பித்தார், உன்னிடத்திலே தயவையும் காண்பித்தார்.
அதனால் துணிகரமான காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில் காணப்படாதபடிக்கு எச்சரிக்கையாக இருப்போம். இந்த வசனத்தை பாருங்கள், 2வது அதிகாரம் 4-5 வசனத்தை பாருங்கள். அல்லது ரோமர் 2:4-5 ரோமருக்கு எழுதின நிருபம் 2வது அதிகாரம் 4 மற்றும் 5 பாருங்க. அல்லது தேவ தயவு நீ குணப்படும்படி உன்னை ஏவுகிறதென்று அறியாமல் அவருடைய தயவு, பொறுமை, நீடிய சாந்தம் இவைகளின் ஐஸ்வர்யத்தை அசட்டை பண்ணுகிறாயோ? உன் மன கடினத்திற்கும் குணப்படாத இருதயத்திற்கும் ஏற்றபடி தேவனுடைய நீதியுள்ள தீர்ப்பு வெளிப்படும் கோபாக்கினை நாளிலே உனக்காக கோபாக்கினையை குவித்துக் கொள்ளுகிறாயே. 2 வார்த்தை இங்கேயும் நம்ம ஆண்டவரை குறிச்சு வாசிக்கிறோம் பாருங்க. 4வது வசனத்துல தேவ தயவு அண்டர்லைன் பண்றதா பண்ணிக்கோங்க. தேவ தயவு இருக்குதா? தேவன் தயவுள்ளவர், அவருடைய தயவு, அவர் பொறுமையுள்ளவர், சாந்தமுள்ளவர், அதுல அவர் ஐஸ்வர்யம் உள்ளவர். தேவனுடைய தயவு. 5வது வசனத்தில் தேவனுடைய நீதியுள்ள தீர்ப்பு. அப்போ தேவன் நீதியாய் தீர்ப்பு செய்கிறவர் அப்படிங்கிறதையும் இங்கே பார்க்குறோம். எனக்கு அருமையானவர்களே, இந்த வார்த்தைகள் நமக்குள்ள ஒரு பயத்தையும் நடுக்கத்தையும் கொண்டு வரட்டும். நம்முடைய ஆண்டவர் நம்ம செய்கிற காரியங்கள் எல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கிறாருன்னு சொல்லி நம்ம பார்க்கலன்னு சொல்லி ஏனோ தானோன்னு வாழாமல் சபைக்குள்ளே வர்றவங்க உங்களுக்கு அன்பாக சொல்கிறோம், ஆண்டவருக்கு பிரியமான ஒரு வாழ்க்கை வாழுங்கள். ஆமென். தேவன் தயவுள்ளவர். இன்னைக்கு நமக்கு ஆண்டவர் ஜீவனை கொடுத்திருக்கிறாருன்னா அவருடைய தயவு. ஆமென். நம்மளுக்கு நாட்களை எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்கிறாருன்னா நம்ம மனம் திரும்புவோன்னு காத்திருக்கிறார், நம்ம அவரிடத்துல திரும்புவோன்னு காத்திருக்கிறார். அதை விட்டுட்டு நீங்கள் வெக்கத்தை விட்டுட்டு சொல்கிறேன்னா தண்ணி அடிக்கிறது, சிகரெட் பண்ணுறது வேண்டாம். அப்படிப்பட்ட காரியங்கள் முந்தி நான் சொல்லுவேன், நீங்கள் வர்றதை விட வராமல் இருக்கிறது நல்லதுன்னு. அதை சொல்ல யோசிக்கிறேன். கூட்டத்தை கூட்டணுங்கிறதுக்காக அல்ல, மனம் திரும்பியாவது மறுபடி வாருங்கள்னு சொல்கிறேன். ஆண்டவர் கொடுத்த அந்த நாட்களை அசட்டை பண்ணாதீங்க. மன்னிக்க முடியாத இருதயங்கள், துணிகரமான காரியங்களை செஞ்சுட்டு இப்படிப்பட்ட காரியங்களை ஆராதனை அது இதெல்லாம் செய்யாதீங்க. ஆண்டவர் விரும்புகிற ஒரு வாழ்க்கை வாழ அர்ப்பணியுங்கள். ஆமென். ஸோ நம்முடைய தேவன் தயையுள்ளவர், அதே நேரத்தில் அவர் எவ்வளவு கண்டிப்பானவர், கண்டிப்பு உள்ளவர், அவர் நீதியாய் தீர்ப்பு செய்கிறவர் என்பதை இந்த ஒரு வசனம் 1 சாமுவேல் 25:39 நமக்கு அழகாக காண்பித்து கொடுக்கிற ஒரு காரியமாக இருக்கிறது. ஸோ தாவீதை பொல்லாப்பு செய்யாதபடிக்கு கர்த்தர் தடுத்தார். ஆனால் நாபாலின் வாழ்க்கையிலே அவனுடைய பொல்லாப்பை அவன் தலையின் மேல் திரும்ப பண்ணினார் என்று வாசிக்கிறோம். நாபால் செய்த பொல்லாப்பு என்ன? கர்த்தரே அவருடைய தலையின் மேல் அந்த பொல்லாப்பின் காரியத்தை திரும்ப பண்ணினார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நாபால் செய்த பொல்லாப்பு என்ன அப்படின்னா, நீங்கள் இந்த 25வது அதிகாரத்தை வீட்டில் சென்று நீங்கள் வாசித்து பாருங்கள், உங்களுக்கு தெரியும். கர்த்தர் நாபாலினுடைய பொல்லாப்பை அவன் தலையின் மேல் திரும்ப பண்ணினார். அவன் செய்த பொல்லாப்பு என்ன? நாபால் யார் அப்படின்னா, ஒரு பெரிய பணக்காரன், ஐஸ்வர்யவான். காலேப் அப்படிங்கிற தேவனை உத்தமமாய் பின்பற்றின அந்த மனிதனுடைய சந்ததியில் வந்தவன், காலேபின் சந்ததியான். ஸோ மகா பாரி குடித்தனக்காரனாக இருந்தான் என்று வசனம் சொல்லுகிறது. நீங்கள் இதெல்லாம் 1வது வசனம் 2வது வசனத்தை வாசிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும். மகா பாரி குடித்தனக்காரன்னா ஹி வாஸ் அ வெல்தி மேன், அல்லது ஹி வாஸ் வெரி ரிச். அவன் மிகப்பெரிய பணக்காரனாக இருந்தான். அவனுக்கு 3000 ஆடுகள் 1000 வெள்ளாடுகள் இருந்தது. அப்படிப்பட்ட ஐஸ்வர்யவான். அப்படி இருந்த போதிலும் அவனை குறித்து வேதம் சொல்லுகிற காரியம், வசனம் 3வது வசனத்தில் அந்த புருஷனோ, 3வது வசனம் கடைசி பகுதி பாருங்க, அந்த புருஷனோ முரடனும் துராகிருதனுமாய் இருந்தான். அவன் முரடன், துராகிருதன். துராகிருதன்னா இழிவானவன் அல்லது
கொடூரமானவன் அப்படின்னு இருக்குது. ஸோ அவன் பணக்காரனாகவும் இருந்தான், அதே நேரத்தில் கேரக்டர் வைஸ் மோசமாக இருந்தான். எனக்கு அருமையானவர்களே, அது மாத்திரமல்ல, அவனை குறித்து அவனுடைய மனைவியும் அவனுடைய வேலைக்காரனும் அவனுக்கு கொடுக்குற டைட்டில் என்ன தெரியுமா? நீங்கள் 17வது வசனத்தையும் 25வது வசனத்தையும் வாசிச்சு பாருங்க. 17ல் கடைசி பகுதி பாருங்க. இவரோ ஒருவரும் தம்மோடே பேசக்கூடாதபடிக்கு பேலியாளின் மகனாய் இருக்கிறார் என்றார். வேலைக்காரன் தன்னுடைய எஜமான குறித்து சொல்லுகிற காரியம் என்ன சொல்றான்? இவர் யாரு? இந்த ஆள்கிட்ட ஒருத்தர் கூட சொல்லுங்க, நீங்கள் அடிக்கடி சொல்கிற காரியம் தானே, இந்த ஆள்கிட்ட பேசவே முடியாது அப்படின்னு. அவர்கிட்டெல்லாம் பேசவே முடியாது, அவர்கிட்ட பேச முடியாது இல்லை? ஸோ அப்படிலாம் இருக்கவே கூடாது. ஒருவரும் பேசக்கூடாத பேலியாளின் மகனாய் இருக்கிறார். தாவீதுட்ட போய் அவனுடைய மனைவி அபிகாயில் சொல்ற காரியம், என் ஆண்டவனாகிய நீர் நாபால் என்னும் இந்த பேலியாளின் மனுஷனை ஒரு பொருட்டாக எண்ண வேண்டாம், அவன் பெயர் எப்படியோ அப்படியே அவனும் இருக்கிறான். பேலியாளின் மனுஷனை ஒரு பொருட்டாக, ஆமா, புருஷனை குறித்து மனைவி சொல்ற வார்த்தை, பேலியாளின் மனுஷன், அவன் பெயர் எப்படியோ அவனும் அப்படியே இருக்கிறான். அவன் பெயருக்கு அர்த்தம் என்ன தெரியுமா? முட்டாள், மதிகெட்டவன். நாபால் அப்படிங்கிற எபிரேய வார்த்தை தான் சங்கீதம் 14:1 வருது. தேவன் இல்லை என்று மதிகெட்டவன் தன் இருதயத்திலே சொல்லிக் கொள்ளுகிறான். எபிரேய காரியத்தில் எப்படி இருக்குதுன்னா, தேவன் இல்லை என்று நாபால் சொல்லுகிறான். மதிகெட்டவன்கிறதுக்கு வார்த்தைக்கு நாபால் அப்படிங்கிற வார்த்தை தான் பயன்படுத்தப்பட்டிருக்குது. ஸோ நாபால்னாலே மதி இல்லாதவன், முட்டாள் என்கிற அர்த்தம். ஸோ இப்படிப்பட்ட ஒரு மனிதனாய் காணப்பட்டான். வேலைக்காரனிடத்திலும் சாட்சி இல்லை, மனைவியிடத்திலும் சாட்சி இல்லை. ஆனால் பணக்காரனாக இருந்தான். நல்லா கவனிங்க, ஐஸ்வர்யம்லாம் இருக்கிறது நல்லது தான், ஆண்டவர் நமக்கு தந்திருக்கிறாருன்னா நல்லது தான். கேரக்டர் ரொம்ப முக்கியம். அடிக்கடி சொல்கிற காரியம், பணத்தை இழந்தால் சம்பாதிச்சிடலாம், சொத்தை இழந்தால் ஏதோ கொஞ்சத்தை இழந்துட்டோம்னு அர்த்தம். சுகத்தை இழந்தாலும் கொஞ்சத்தை இழந்துட்டோம். ஆனால் கேரக்டரை இழந்துட்டோம், நம்ம எல்லாத்தையும் இழந்துட்டோம். அதனால் கேரக்டர் ரொம்ப முக்கியம். என்கிட்ட எவ்வளவு பணம் இருக்குது, நான் எவ்வளவு ஆஸ்தி உடையவன், ஒன்றுமே கிடையாது. நம்முடைய குணாதிசயம் எப்படி இருக்குதுங்கிறது ரொம்ப முக்கியம். ஆமேன், ஆமேன் சொல்ல மாட்டேங்கிங்க. மதிகெட்ட ஐஸ்வர்யவானாய் நாம் காணப்பட்டு விடக்கூடாது. மதிகெட்ட ஐஸ்வர்யவானா. அதனால் ஆண்டவர் நமக்கு ஆஸ்திகள், ஐஸ்வர்யம் தந்திருக்கிறாருன்னா ஸ்தோத்திரம். அதை விட முக்கியம் நம்முடைய கேரக்டர். இவன் ஐஸ்வர்யவானாக இருந்தாலும் இவன் என்னவாக இருந்தான்னா முரடன், துராகிரதன், பேலியாளின் மகன். இன்னொரு இடத்துல வருது சீரினார் அப்படின்ட்டு. நான் ஏற்கனவே இந்த காரியங்கள்லாம் சொல்லியிருக்கிறேன். சீரினார்ங்கிற அந்த வார்த்தை எந்த இடத்துல வரும்னா, சவுல் யுத்தத்துக்கு போயிட்டு திரும்பி வந்த உடனே ஜனங்கள் உயிரோட ஆடு மாடுகளை பிடித்து அடித்து அதை புசித்தாங்கள்ல, அந்த வார்த்தை தான் இந்த சீரினாருங்கிற இடத்துல பயன்படுத்தப்பட்டிருக்குது. ஸ்க்ரீம்டு, கத்துனானா. ஸோ யாரும் பேச முடியாத பேலியாளின் மனுஷனாக இவன் இருந்தான் அப்படின்ட்டு. குணாதிசயம் இல்லை, நல்ல குணாதிசயம் இல்லை. ஐஸ்வர்யம், ஆஸ்திகள் ஒரு மனுஷனாக மாற்றாது. தேவனோடுள்ள உறவே ஒரு மனிதனை மனிதனாக மாற்றும். ஹல்லேலூயா. தேவனோடுள்ள உறவே நமக்குள்ளே நல்ல சுவாபங்களை கொண்டு வரும். தேவனோடுள்ள உறவு அதுவே நம்மை கிறிஸ்துவின் சாயலுக்கு ஒப்பாய் மாற்றிக்கொண்டே இருக்கும். ஆமென். ஆசீர்வாதங்கள் அல்ல, தேவ உறவே. தேவனோடுள்ள உறவு, அவருடைய வார்த்தையின் வெளிச்சம் நம்மை கிறிஸ்துவின் சாயலுக்கு ஒப்பாய் மாற்றும். அதனால் ஐஸ்வர்யம் காரியங்கள் தந்திருந்தார்னா ஸ்தோத்திரம். தேவ உறவை இழந்த மனிதர்களாய் காணப்பட்டு விடக்கூடாது. இந்த மனிதன் செய்த பொல்லாப்பு என்ன அப்படின்னு நம்ம பார்க்கும்போது, சவுலை போல தாவீதை கொலை செய்ய தேடலை, அல்லது சவுலுக்கு போய் தாவீது இங்கே ஒளிஞ்சிருக்கான், எங்கள் வீட்டுக்கிட்ட வாங்க அங்கே வாங்கன்னு சொல்லவும் இல்லை நாபால். அல்லது தாவீதுக்கு விரோதமாக எந்த ஒரு தீங்கான காரியத்தையும் இந்த நாபால் செய்யவில்லை. அப்போ இவன் செஞ்ச பொல்லாப்பு என்னது?
தாவீது சொல்லி துதிக்கிறார், ஆண்டவரே அவன் செய்த பொல்லாப்ப அவன் தலையின் மேலே திரும்ப பண்ணினீரே, உமக்கு ஸ்தோத்திரம்னு சொல்லி தாவீது துதிக்கக்கூடிய அளவுக்கு இருந்ததுன்னா, இந்த ஐஸ்வர்யமான இந்த நாபால் அவன் செய்த பொல்லாப்பு என்ன? தாவீதை கொலை செய்ய தேர்னானா? இல்லை, எதுவும் பண்ணலை. அவன் செய்த காரியம் என்ன? நீங்கள் இந்த அதிகாரத்தை வாசிச்சு பாருங்க, உங்களுக்கு தெரியும். தாவீதும் அவன் மனிதர்களும் இந்த நாபாலினுடைய மந்தை மேய்ப்பர்களுக்கு உபகாரிகளாக இருந்தார்கள், உதவியாக இருந்தார்கள். அவர்கள் வனாந்தரத்திலே மந்தையை மேய்க்கும் போது மதிலை போல, அரணை போல அவர்களை பாதுகாத்தார்கள். திருடர்களோ மற்ற எந்த தீங்கும் அவர்களுக்கு நேரிடாதபடி அவங்க என்ன செஞ்சாங்கன்னா, பாதுகாப்பாய் உபகாரிகளாக இருந்தார்கள், உதவியாக இருந்தார்கள். ஸோ இப்போ இந்த தாவீது வனாந்தரத்தில் பயந்து ஒளிந்து கொண்டு இருக்கும்போது, அவன் போகிற இடம்லாம் சாப்பிட்றதுக்கு ஏதாவது இருக்குதான்னு கேட்குறான். பிரதான அந்த அகிமலை கிட்ட போய் கேட்கும்போது சாப்பிட்றதுக்கு ஏதாவது இருக்குதுன்னு தான் கேட்குறாரு. இங்கேயும் இருக்கும்போது அவன் நாபால் வனாந்தரத்தில் அந்த கர்மேல் துறையில் ஆடுகளை மயிர் கத்திரிக்கிறதுக்காக காரியங்களை செய்து கொண்டு இருக்கும்போது, அந்த மயிர் கத்திரிக்கிறவர்களுக்கு சமைத்த காரியங்கள் அதில் கொஞ்சம் கைக்கு உதவுவதை கொடுத்து விடுமையா அப்படின்னு கேட்குறான். உம்முடைய குமாரனாகிய தாவீதை நினைத்தருளும், உங்கள் அந்த சமைச்ச காரியங்களில் கொஞ்சம் ஏதாவது கைக்கு உதவுவதை கொடுத்து அனுப்புங்கன்னு சொல்லும்போது, இந்த நாபால் சொன்ன காரியம், இந்த நாட்களில் வேலையை எஜமான விட்டு ஓடுகிற வேலையாட்கள் அதிகமாக இருக்கிறார்கள். ஏன் என்னுடைய ஆடை மயிர் கத்திரிக்கிறவங்களுக்காக சமைத்த காரியங்களை இன்னொருத்தனுக்கு நான் யாருன்னே தெரியாதவனுக்கு எப்படி கொடுப்பேன் அப்படின்னு சொல்லி ஏளனமாக பயங்கரமாக அங்கே பேசுகிறத நீங்கள் 10வது மற்றும் 11வது வசனங்களில் நீங்கள் பார்க்க முடியும். அதை வாசிச்சிருவோம், எப்படி அவன் பேசுறான்னு பாருங்க. நாபால் தாவீதின் ஊழியக்காரருக்கு பிரதியுத்தரமாக, தாவீது என்பவன் யார்? ஈசாயின் குமாரன் யார்? தங்கள் எஜமான்களை விட்டு ஓடிப்போகிற வேலைக்காரர் இந்நாளில் அநேகர் உண்டு. நான் என் அப்பத்தையும் என் தண்ணீரையும் என் ஆடுகளை மயிர் கத்திரிக்கிறவர்களுக்காக நான் அடித்து சமையல் பண்ணுவித்ததையும் எடுத்து இன்ன இடத்தார் என்று நான் அறியாத மனுஷனுக்கு கொடுப்பேனோ என்றான். அப்போ இவ்வளவுதான், இதுதான் பேசினான். எஜமான விட்டு ஓடி போற வேலைக்காரர் அநேகம் இருக்கிறாங்க. இந்த தாவீதும் அவங்கள போல ஒருத்தன் தான், சவுலை விட்டு ஓடி போறான் அப்படின்ட்டு. நல்லா கவனிங்க, எதுக்கு இதை சொல்றேன்? நாபால் செய்த பொல்லாப்பு என்ன? நாபால் செய்த பொல்லாப்பு என்ன? எந்த தீங்கும் பண்ணல, எந்த தீங்கும் பண்ணல, தாவீதுக்கு விரோதமான எந்த தவறும் பண்ணல. அப்ப என்னையா பொல்லாப்பு செய்தார்? நல்லா கவனிங்க, நமக்கு பயத்தையும் நடுக்கத்தையும் உண்டு பண்ண வேண்டிய காரியத்தை சொல்றேன். செய்ய வேண்டிய நன்மையை செய்யாமல் விட்டதே அவன் செய்த மகா பெரிய பொல்லாப்பு. செய்வதற்கு நன்மை செய்வதற்கு திராணி இருந்தும் செய்ய வேண்டிய நேரத்திலே செய்ய வேண்டியவர்களுக்கு செய்யாமல் விட்டது. அவ்வளவுதான். தேவையோடு வந்து நிற்கிறாங்க, கையில் நல்லா நிறைய இருக்கு, கொடுத்துருக்கலாம். தேவையுள்ளவங்களுக்கு கொஞ்சம் கொடுத்துருக்கலாம், நஷ்டம் வந்திருக்காது. எனக்கு அருமையானவர்களே, செய்ய வேண்டிய நன்மையை செய்யாதபடி நாபால் நிந்தித்ததே அவன் செய்த பொல்லாப்பு. இந்த காலை வேளையிலே ஆண்டவர் நம்முடைய இருதயங்களோடு கூட இடைப்படுவாராக. நான் அந்த பாவம் செய்யலை, இந்த பாவம் செய்யலை, எல்லாம் நல்லது தான். செய்ய வேண்டாம்னு சொல்கிறத செய்யாமல் இருக்கிறது நல்லது. அதே நேரத்தில் செய்ய வேண்டும் என்று சொல்லுகிறவர்களை செய்கிறவர்களாக இருக்கிறோமா? செய்கிறவர்களாக இருக்கிறோமா? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தம்முடைய ஓமையில் ஐஸ்வர்யவான் லாசருவை குறித்து பேசினார். ஐஸ்வர்யவான் மரித்தான், லாசருவும் மரித்தான். லாசரு பெக்கர், அவன் தரித்திரன் என்று சொல்லப்பட்டிருந்தாலும் ஆங்கிலத்தில் அவன் ஒரு பிச்சைக்காரன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அவன் செத்தான், மரித்தான். ஐஸ்வர்யவான் அடக்கம் பண்ணப்பட்டான். ஆனால் இந்த லாசருவுக்கு அடக்க ஆராதனைலாம் இருந்ததா தெரியாது. அவனுடைய வாழ்க்கையின் அழகே இல்லை என்பதே, அவனுடைய முழு வாழ்க்கையின் அழகு சொல்லணும்னா இல்லை, எதுவுமே இல்லை. தங்குறதற்கு வீடு இல்லை, சரீரத்தில் சுகம் இல்லை, உடுத்த வஸ்திரம் இல்லை, சாப்பிட்றதுக்கு உணவில்லை.
ஒன்னே ஒன்று இருந்தது, ஆண்டவர் கொடுத்த மூச்சு. லாசருவே, கர்த்தர் உன் மேல பிரியமா இருக்கிறாரான்னு கேட்டா காமிக்கிறதுக்கு கூட அடையாளம் இல்லை. அந்த சூழ்நிலையின் நடுவிலும் அவன் தேவன் மீது விசுவாசம் உள்ளவனாயிருந்தான். இன்னைக்கு நமக்கு எத்தனை காரியங்கள் ஆண்டவர் செஞ்சிருந்தோம், எத்தனையாய் நம்ம விசுவாசத்தில் தளர்ந்து போயிடுறோம். ஒன்றுமே இல்லை. ஆனால் அந்த சூழ்நிலையை அவன் தேவன் மேலே விசுவாசமாக இருந்ததுனால தான் அவன் பரலோக ராஜ்யத்தை சென்றடைந்தான். அடக்க ஆராதனை கூட இருந்ததோ இல்லையோ தெரியல. எனக்கு அருமையானவர்களே, இந்த பூமியில் உங்களுக்கு மதிப்பு இருக்கோ இல்லையோ, பரலோகம் மதிக்கிற மனிதர்களாய் வாழ்ந்துவிட தேவன் கிருபை செய்வாராக. ஹல்லேலூயா. பரலோகம் மதிக்கிற மனிதர்களாய். அதான் அடிக்கடி சொல்லுவேன், பரலோகம் மதிக்காத ஐஸ்வர்யவானா இந்த பூமியில் வாழ்றதை விட பரலோகம் மதிக்கிற ஒரு பிச்சைக்காரனா இந்த பூமியில வாழ்வது மேன்மையானது. ஹல்லேலூயா. ஆமேன் சொன்னவங்களுக்காக ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. ஆமா, நமக்கு தேவை காரு பங்களா, ஆனா தேவனுக்கு பிரியமா வாழ மாட்டோம். தேவனுக்கு பிரியமான வாழ்க்கை வாழுவோம். அடக்க ஆராதனை இல்லை, தூதர்கள் தூக்கி கொண்டு சென்றார்கள். இப்பொழுது பார்க்கும்போது ஐஸ்வர்யவான் பாதாளத்திலே வேதனைப்படுகிறான். எந்த அளவுக்கு வேதனைப்படுறான்? ஒரு டிராப் வாட்டர். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற திருச்சபையாரே, இதுவரைக்கும் நீங்க கவனித்தீங்களோ கவனிக்கலையோ, இந்த காரியத்தை வேதனையோடு பாரத்தோடு சொல்றேன். நரகம் நீங்களும் நானும் நினைத்து பார்க்க முடியாத, கற்பனைக்கு எட்டாத வேதனை உள்ள ஒரு ஸ்தலமாக்கும். அங்கே நமக்கு ஒரு டம்ளர் தண்ணி அல்ல, ஒரு டிராப் விரல் நுனி தண்ணிக்கும் நாம் பிச்சை எடுக்க வேண்டிய இடம் நரகம், பாதாளம். அந்த பாதாளத்தை சென்று அடைந்து விடக்கூடாது என்பதற்காகத்தான் இயேசு தம்முடைய பரிசுத்த இரத்தத்தை சிந்தினார், ரட்சிப்பை இலவசமாக நமக்கு தந்தார். ஹல்லேலூயா. ரட்சிக்கப்படாதவர்கள் இந்த ஆலயத்திற்குள் இருப்பீர்களே, ஆனால் நான் சொல்லுகிறேன், நான் மறுபடியும் பிறந்த தேவனுடைய பிள்ளை என்கிற நிச்சயத்தை பெற்றுக் கொள்ளுங்கள். இயேசு என்னை ரட்சித்தார், நான் தேவனுடைய பிள்ளை என்கிற நிச்சயம் உங்களுக்குள் உண்டாகட்டும். இந்த இயேசு நம்மோடு ஆலயத்திற்குள் வந்ததனால, இந்த கட்டடத்துக்குள்ள வந்ததனால நம்ம பரலோகம் கேரண்டி சொல்ல முடியாது. நான் இங்கு நின்று பிரசங்கிக்கிறதுனால பரலோகம் உத்தரவாதம் சொல்ல முடியாது. நான் பர்சனலா இயேசுவை ஏற்றுக்கொண்டிருக்கணும். அந்த நரகத்தை, அந்த ஆக்கினை தீர்ப்பை அடையக்கூடாதுங்கிறதுக்காகத்தான் இயேசு சிலுவையிலே நரகத்தை சகித்தார், அனுபவித்தார். அதனால உள்ள வந்திருக்கிற யாரா இருந்தாலும் சரி, எத்தனை ஆண்டுகள் இருந்தாலும் சரி, தேவனுடைய பிள்ளைங்கிற நிச்சயத்தை பெற்றுக்கொள்ளுங்க. என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான சிறு பிள்ளைகள், வாலிப தம்பிமார், அன்பா சொல்றேன், உங்களுடைய நாட்களை வீணடிச்சிடாதீங்க. நான் ரட்சிக்கப்பட்டுட்டேன், நான் தேவனுடைய பிள்ளைங்கிற நிச்சயத்தோடு வாழ தேவன் உங்களுக்கு உதவி செய்வாராக. ஆமென். அப்படிப்பட்ட நிச்சயம் இல்லைன்னா தேவ சமூகத்தில் போய் அழுங்க, ஆண்டவரே அந்த ரட்சிப்பின் நிச்சயம் எனக்கு வேணும் ஆண்டவரே. ஸோ அந்த ஒரு டிராப் தண்ணிக்கும் கீழே இருந்து பிச்சை கேட்டான், அது கூட கிடைக்கல. ஸோ இரக்கம் முற்றிலும் மறுதளிக்கப்பட்ட ஒரு ஸ்தலம்தான் பாதாளம். அந்த பாதாளத்துக்கு ஐஸ்வர்யவான் சென்று அடைந்ததற்கு காரணம் என்ன? லாசருவை துன்பப்படுத்தினானா? தரித்திரனாகிய லாசருவை எட்டி உதைச்சானா? அடிச்சானா? இல்ல. அவன் என்ன பாவம் செஞ்சான்னு ஒண்ணு கூட நமக்கு இல்லை. ஆனா ரத்தாம்பரம், நல்ல விலையேற பெற்ற வஸ்திரம், நல்ல ஆகாரம், சம்பிரமமா வாழ்ந்தான் மனுஷன். என்ன தப்பு செஞ்சான் பாதாளத்தை போய் சென்றடைவதற்கு? ஒண்ணுமே நமக்கு ரெக்கார்டு இல்லை. அப்ப ஏன் பாதாளத்துக்கு சென்றான்? அவன் செஞ்ச தப்புக்காக இல்லை, செய்ய வேண்டிய நன்மையை செய்யாததுனால. அவனுடைய வாசல் அருகே இருந்த லாசருவை நினைவு கூறாததுனால அவன் என்ன செஞ்சான்னா பாதாளத்தை சென்றடைய வேண்டியதா இருந்தது. எனக்கு அருமையானவர்களே, கர்த்தர் நமக்கு ஆஸ்திகளை தந்திருப்பாருன்னா நம்முடைய ஸ்டேட்டஸை காண்பிக்கிறதுக்கல்ல. ஒரு கார் தந்திருப்பாருன்னா 10 காரை வாங்கிட்டு இன்னும் நம்ம எவ்வளோ பெரிய பணக்காரன்னு காண்பிக்கிறதுக்கல்ல. நம்முடைய ஸ்டேட்டஸை காண்பிக்கிறதுக்கு அல்ல. ஆஸ்திகள் தேவன் தந்திருப்பாருன்னா
நம்முடைய மனக்கண்கள் திறக்கட்டும். தேவையுள்ளவர்களையும் நம் மூலம் அவருடைய தேவைகளை சந்திப்பதற்கு தேவன் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார். ஹல்லேலூயா. நல்ல கரங்களை உயர்த்தி ஒரு ஹல்லேலூயா சொல்லுவீங்களா? ஸோ உங்களுடைய வாசல் அருகே இருக்கிற லாசருக்களை நினைவு கூறுங்கள். உங்கள் வாசல் அருகே இருக்கிற லாசருவை நினைவு கூறுங்கள். ஏழைகளை அற்பமாக எண்ணாதிருங்கள். தரித்திரரை அசட்டை பண்ணாதிருங்கள். எனக்கு நான் சொல்கிறேன், நம்மளை விட இன்னும் கீழானவங்க எவ்வளவோ பேர் இருக்கிறாங்க. இன்னைக்கு இந்த இந்தியாவில் நமக்கு 3 நேரம் சாப்பாடு சரியாக கிடச்சிட்டுன்னா நம்ம யாருன்னா பணக்காரங்க. அதனால் ஆஸ்திகள் ஆண்டவர் தந்திருக்கிறார்னா உங்களால் முடிந்த உதவிகளை செய்யுங்கள். ஹல்லேலூயா. ஆமாம், செஞ்சுட்டு என்ன செய்யக்கூடாது? விளம்பரம் பண்ணக்கூடாது. வலது கை செய்வதை அப்படிப்பட்ட ஜெம் நம்முடைய மத்தியில் இருப்பதுக்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். அப்படிப்பட்ட முத்தான நபர்களை ஆண்டவர் நமக்குள்ள தந்திருப்பதற்காக கரங்களை தட்டி ஆண்டவருக்கு மகிமையை செலுத்துவோம். இந்த பணத்தை அந்த டிபாசிட்டில் போடு, அந்த பணத்தை இந்த டிபாசிட்டில் போடுன்னு போடாமல் தேவ ராஜ்யத்தில் அவங்க இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. ஆமென். சொல்லிட்டு ஒரே ஒரு வார்த்தை, யாருக்கும் தெரியக்கூடாது, ஒருத்தருக்கும் தெரியக்கூடாது. அப்படிப்பட்ட நல்ல உள்ளங்களுக்காக ஸ்தோத்திரம். நம்ம செஞ்சுட்டு ஃபோட்டோவும் போஸ்டரும் செல்ஃபியும் எடுக்கக்கூடாது. ரகசியம். The secret of giving is giving in secret. கொடுப்பதின் ரகசியம் ரகசியமாய் கொடுப்பது. ஜெபிப்பதின் ரகசியம் ரகசியமாய் ஜெபிப்பது. அதுதான் மத்தேயுல 5வது அதிகாரத்தில் நம்ம வாசிக்கிறோம். அப்போ செய்யக்கூடாதவைகளை செய்கிறது மாத்திரம் பாவம் அல்ல, செய்ய வேண்டியவைகளை செய்யாமல் விடுவதும் பாவமே. ஸோ அதனால் ஆண்டவர் ஆஸ்திகள் ஐஸ்வர்யம்லாம் தந்திருந்தார்னா அதன் மேலே மனசை வச்சு உங்களுடைய ஜீவியத்தை வீணாக்கி விடாதிருக்க கர்த்தர் கிருபை செய்வாராக. பணம் தந்திருக்கிறாரா? நம்முடைய தரம், நம்முடைய வாழ்க்கை தரத்தை ஜான் வெஸ்லி சொன்ன காரியம், ஆண்டவர் உனக்கு பணம் கொடுக்குறாருன்னா, அதிகமான பணத்தை கொடுக்குறாருன்னா உன் வாழ்க்கை தரத்தை உயர்த்துவதற்கு அல்ல, மற்றவர்களுடைய வாழ்க்கை தரத்தை மேம்படுத்துவதற்கு. ஆமென். அதனால் அப்படியாய் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற, நம்மை சுற்றி இருக்கிற தேவையுள்ளவர்களை கரிசனை கொள்ள தேவன் உதவி செய்வாராக. இந்த நாபால் எந்த ஒரு காரியமும் செய்யவில்லை. விளைவு, அவன் செத்தான்கிறத விட எப்படி செத்தான்? ஸ்ட்ரோக் வந்தது அல்லது ஹார்ட் அட்டாக் வந்தது. 10 நாள் ஒன்றும் பேச முடியலை, எதுவுமே செய்ய முடியலை. 10 நாள் கழித்து செத்து போனான். 38வது வசனம், அதிலே 25-38, கர்த்தர் நாபாலை வாதித்ததினால் ஏறக்குறைய 10 நாளுக்கு பின்பு அவன் செத்தான். கர்த்தர் நாபாலை வாதித்ததினால். ஸோ சில மரணங்கள் நம்ம நினைக்கிறோம் இயற்கையான மரணம் அப்படின்ட்டு. ஆனால் வேதத்தில் நம்ம பார்க்கும்போது அப்படி சில காரியங்களை நம்ம பார்க்க முடியல. ஈவன் தற்கொலை செய்து கொண்டு செத்த சவுலை குறித்து கூட என்ன வாசிக்கிறோம் தெரியுமா? 1 நாளாகமம் 10வது அதிகாரம் 14வது வசனம். அதற்காக அவர் அவனை கொன்று, கர்த்தர் சவுலை கொன்று ராஜ்யபாரத்தை ஈசாயின் குமாரனாகிய தாவீது வசமாக திருப்பினார். நம்முடைய ஓட்டத்தின் முடிவெல்லாம் இப்படி காணப்பட்டு விடக்கூடாது. கரங்களை உயர்த்தி ஒரு ஆமேன் சொல்லுவீங்களா? ஆமேன். ஸோ இங்கு கர்த்தர் வாதித்தார், கர்த்தர் கொன்றார் அப்படின்றது. ஸோ இப்படி தாவீதை இவன் இந்த மாதிரி காரியங்களை செய்து நிந்தித்து செய்ய வேண்டிய கடமையை செய்யாததுனால அவன் என்ன செஞ்சான்னா அவன் மரித்து போகிறத பார்க்குறோம். எனக்கு அருமையானவர்களே, இதிலிருந்து நம்ம கற்றுக்கொள்கிற காரியம், செய்ய வேண்டிய நன்மையை சரியான நேரத்தில் திராணி தந்திருந்தார்னா செய்ய கற்றுக்கொள்ளுவோம். நாபாலை போல
என்ன செய்ய வேண்டாம், காரியங்களை செய்ய வேண்டாம். எவ்வளவு பணக்காரனாக இருந்தாலும் சரி, நம்ம இந்த உலகம் முழுவதும் ஆதாயப்படுத்தி கொண்டாலும் சரி, ஜீவனை நஷ்டப்படுத்தினா லாபம் இல்லை, லாபம் இல்லை. தாவீது சிக்கலாக என்ன செய்தார்? கொள்ளையடித்தாரா? தாவீது சிக்கலாக மீட்டு கொண்டார் இல்லை? தாவீது போய் கொள்ளையடிக்கப்பட்ட சிக்கலாக்கு அந்த அமலேக்கியர்கிட்ட போய் சிறைப்பட்டு போனவர்களை மீட்டு கொண்டார். அப்படி மீட்டு கொள்ளும்போது அதில் ஒரு காரியத்தை நம்ம வாசிக்கிறோம். என்ன வாசிக்கிறோம்? 1:19 வசனம் பாருங்க. அவர்கள் கொள்ளையாடி கொண்டு போன எல்லாவற்றிலும், சிறியதிலும் பெரியதிலும், குமாரரிலும் குமாரத்திகளிலும் ஒன்றும் குறைபடாமல் எல்லாவற்றையும் தாவீது திருப்பிக் கொண்டான். ஆமென். இதுவரைக்கும் நம்ம கேட்டிருப்போம், ஒன்றும் குறைபடாமல் திருப்பிக் கொண்டான், ஒன்றும் குறைபடாமல் திருப்பிக் கொண்டான். ஆனால் இதுக்கு அப்புறம் தாவீது செஞ்ச காரியம் தெரியுமா? 26வது வசனத்திலிருந்து நீங்கள் 31வது வசனம் வரைக்கும் நீங்கள் வாசிச்சு பாருங்க, தெரியும். தாவீது சிக்லாகுக்கு வந்தபோது அவன் கொள்ளையாடினவைகளிலே தன் சிநேகிதராகிய யூதாவின் மூப்பருக்கு சிலவற்றை அனுப்பி, இதோ கர்த்தருடைய சத்துருக்களின் கொள்ளையில் உங்களுக்கு உண்டாயிருக்கும் ஆசீர்வாத பாகம் என்று சொல்ல சொன்னான். யார் யாருக்கு அனுப்பினான் என்றால், பெத்தேலில் இருக்கிறவர்களுக்கும், தெற்கான ராமோத்தில் இருக்கிறவர்களுக்கும், யாத்தீரில் இருக்கிறவர்களுக்கும், ஆரோவேரில் இருக்கிறவர்களுக்கும், சிப்மோத்தில் இருக்கிறவர்களுக்கும், எஸ்தேமோகாவில் இருக்கிறவர்களுக்கும், ராக்காலில் இருக்கிறவர்களுக்கும், எரேமியேலியரின் போதும் சரி, இதை நீங்கள் வீட்டில் சென்று வாசிச்சு பாருங்க. தாவீது கொள்ளையடிச்சிட்டு போதுன்ட்டு இருக்கல, எல்லாருக்கும் என்ன செஞ்சாரோ பங்குகளை அனுப்பினார். யூதேயாவில் இருக்கிற அவனுடைய சிநேகிதர்களுக்கு பங்குகளை அனுப்பினார். கர்த்தர் தந்தார், ஸ்தோத்திரம்ன்ட்டு இருக்கல. அதனால் எனக்கு அருமையானவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலையும் ஆண்டவர் நமக்கு ஆசீர்வாதங்களை தந்தார்னா பகிர்ந்து கொடுக்குற மனப்பான்மை. இப்பவும் தேவையுள்ளவனாக தான் இருந்தார், ஆனால் பகிர்ந்து கொடுத்தார். பாருங்கள், நாபால் ஒரு 4 ஆடு இல்லைன்னா ஒரு 10 ஆடை கொடுத்துருந்தா கூட அவன் எதையும் இழந்திருக்க மாட்டான். ஆனால் எதுவுமே செய்யாததுனால அவன் செத்து போனான். இப்போ அவன் சொத்துக்கெல்லாம் யார் அதிகாரியாக மாறினான்? தாவீது. அந்த 4000 ஆட்டுக்கும் சொந்தக்காரனாக யார் மாறிட்டா? தாவீது மாறிட்டான். அபிகாயில கல்யாணம் முடித்தது மூலம் அவர் அவ்வளவு சொத்துக்கும் சொந்தக்காரனாக மாறிட்டார். அதனால் நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவர் ஆஸ்திகளை தந்திருந்தார்னா என்ன செய்வோம்? மற்றவர்களுக்கு கொடுக்க நம்ம கவனமாக இருப்போம், உதவுவதற்கு கவனமாக இருப்போம். அழிந்து போகும் உலக பொருட்களா நீ நண்பர்களை சொல்லுங்க. அழிந்து போகும் உலக பொருட்களா நீ நண்பர்களை சம்பாதித்துக்கொள். நீ மரித்தால் நித்திய வீட்டில் உன்னை நிரந்தரமாய் ஏற்றுக்கொள்வார்கள். நீ மரித்தால் நித்திய வீட்டில் காத்துக்கொள், காத்துக்கொள், காத்துக்கொள். பெற்றுக்கொண்ட எல்லாரும் சேர்ந்து பாடுவோம். காத்துக்கொள், காத்துக்கொள். பெற்றுக்கொண்ட அபிஷேகத்தை காத்துக்கொள். மீண்டும் காத்துக்கொள். பெற்றுக்கொண்ட அபிஷேகத்தை காத்துக்கொள். அழிந்து போகும் உலக பொருட்களா நண்பர்களை சம்பாதித்துக்கொள். அழிந்து போகும் உலக பொருட்களா நீ நண்பர்களை சம்பாதித்துக்கொள். நீ மரித்தால் நித்திய வீட்டில் உன்னை நிரந்தரமாய் சேர்த்துக் கொள்வார்கள். நீ மரித்தால் நித்திய வீட்டில் உன்னை நிரந்தரமாய் சேர்த்துக் கொள்வார்கள்.
ஆமென், ஹல்லேலூயா. அதனால் அது இதுன்னு சேர்த்து கடைசியில் ஒன்றும் கொண்டு போகாத நிலைமையில் மாறிடக்கூடாது நம்ம வாழ்க்கை. அப்துல் கலாம் அவர் வாழ்ந்தப்போ போய் பாருங்கள், தங்கச்சி மடத்தில் அந்த அவருடைய காரியங்கள் இருக்கிறத நீங்கள் பார்க்க முடியும். அவர் கடைசியாக யூஸ் பண்ண காரியம் ரொம்ப சிம்பிளான காரியம், பெரிய ஆஸ்தி அதெல்லாம் ஒன்றுமே இல்லை. அதே போல் தான் மதர் தெரேசா, அவங்க வாழ்ந்ததும் ஒரு சின்ன ரூம் தான். அவங்க வாழ்க்கையில் காணப்பட்டதெல்லாம் ரொம்ப பெரிய காரியம்லாம் கிடையாது, பெரிய காரியம்லாம் கிடையாது. நான் நினைக்கிறேன் அலெக்சாண்டர் நினைக்கிறேன், இந்த உலகத்தையே ஆட்சி செஞ்சிடணும் பிடிச்சிடணும்னு நினச்ச அந்த மன்னன் செத்தப்போ 3 கோரிக்கை வச்சான். என் பாடியை தூக்கிட்டு போகும்போது மருத்துவர்கள் தான் பாடியை தூக்கிட்டு போகணும், என்னுடைய காஃபினை தூக்கிட்டு போகணும். 2வது, என் கை இப்படி வெளியே தெரிகிற மாதிரி இருக்கணும், விரிச்சு இருக்கணும். 3வது, நான் யுத்தத்தில் ஜெயித்து சவதரித்த விலையேற பொருட்கள் எல்லாம் நான் என்னுடைய அந்த ஊர்வலம் போகும்போது சைடில் வரிசையாக இருக்கணும் அப்படின்ட்டு. இதான் அவன் கடைசியாக மறிக்கிறதுக்கு முன்பாக சொன்ன காரியம். அப்போது அவனுடைய தளபதிகள் கேட்டாங்க, ஏன்யா எதுக்கையா இப்படி சொல்கிறீங்கங்கும்போது அவன் சொன்ன காரியம், மருத்துவர்களாலும் மரணத்தை தடுக்க முடியாது என்பதை இந்த உலகம் உணர்ந்து கொள்ள வேண்டும்ங்கிறதுக்காக என்ன செய்யணும்னா, மருத்துவர்கள் என்னுடைய அந்த காஃபின் அந்த பெட்டியை தூக்கிட்டு போகணும். உலகத்தையே ஆதாயப்படுத்தி ஆட்சி செய்யணும்னு நினச்ச இந்த அலெக்சாண்டர் மரித்து போகும்போது அவன் வெறுங்கையாக போகிறான்ங்கிறத இந்த உலகம் பார்க்கணும். சவதரித்து வைத்திருந்த ஒன்றையும் அவன் என்ன செய்யலை, கொண்டு போகலைங்கிறது இந்த உலகம் பார்க்கணுன்னு சொன்னானா. எத்தனை பயங்கரமான நல்ல வார்த்தைகள். ஆனால் இன்றைக்கி நமக்கு அந்த காரியம்லாம் இருக்குதா இல்லையா? ஆமாம், சரி. அதனால் பொருட்கள் காரியங்களை குறித்து கவனமாக இருப்போம், உதவுவோம். ஆண்டவர் நமக்கு ஆஸ்திகள் தந்திருந்தாருன்னா உதவுவோம். நம்மளை விட இன்னும் ஆசீர்வாதத்தில் குறைவாக உள்ளவங்கள்லாம் இருக்காங்க, அவங்களுக்கு உதவுவோம். ஸோ பொல்லாப்ப அவன் தலையின் மேலே ஆண்டவர் திரும்ப பண்ணினார்.